முதல்லாம் பெட்ரோல் பல்க் வைக்கணும்னா ரொம்ப பெரிய பிக் ஷாட் தான் வைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஈவி பிஸ்னஸ்ஸு வீட்டுக்கு வீடு. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஈவி பிஸ்னஸ்ன்னு நீங்கள் ஸ்டார்ட் அப்புன்னு சொன்னீங்கனாலே சப்சிடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், அடுத்த செகண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் வருமானம்லாம் பத்தாது. நீங்கள் மிஞ்சி போனால் 1 லட்சம் சம்பளம் வாங்க. இன்றைக்கி நாம் போடுற காஸ்டியூமு நம்மளுடைய பேசிக் லைஃபே மினிமம் மாதம் 50,000 ரூபாய் ஆயிடுது. ஒரே குடும்பத்தில் ஒரு மனுஷன் அத்தனை பேருடைய விஷயத்தை எப்படி கிளியர் பண்ண முடியும்? ஆனால் இந்த ஈவி பிஸ்னஸ் மூலமாக மல்டியாக ஒரு குடும்பத்தில் அத்தனை பேரோட தேவைகளையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிவ் இன்கமாக எல்லாருமே தொழிலதிபராக ஆக முடியுன்றத நாங்கள் அன்னைக்கு பிரேக் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வீடு, தெருக்கு தெரு ஈவி சார்ஜர் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணலாம். எப்படி இட்லி கடை ரோட்டில் வச்சாலும் சாப்பிட்றோம், 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாலும் காட்டுற விதம் தான் வித்தியாசம். சேம் லைக் ஈவி பிஸ்னஸ் கூட இந்த பொல்யூஷன், நம்ம தாய்நாட்டை பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டுலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோ லேஸில் அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் அன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் கூட மனம் தளர்ந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு இப்படி நான் இந்த நாட்டுக்கு பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த மேடையில் உங்ககிட்ட நின்று நானும் ஒருத்தியாக நின்று பேச முடியாது.